என்ன மக்களே! பார்வதி இல்லாம பிக் பாஸ் சீசன் 9 நடக்கலையாமே! பிரியங்காவே போட்டு உடைக்கிறாங்க. அப்படியா என்ன? ஒருவேளை பிரியங்காவும் பார்வதிக்கு பிஆரா இருப்பாங்களோ? என்ன நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி. ஒரு பக்கம் கம்ருதீன் அவர்கள் தன்னுடைய தவறுகளை நினைத்து வருந்தி என்ன பண்றது என்று பிரியங்காவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பிரியங்கா அவர்கள் வந்து பாரு தான் ஷோவையே ரன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கம்ருதீன் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நைட்டோட நைட்டாக வந்து நடந்திருக்கு. நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், சாரி, கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ வாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் கிட்டத்தட்ட வினோத், எப்ஜே, சுபிக்ஷா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பிரியங்கா கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ வினோத் வந்து பார்வதி பற்றி வந்து கேட்குறாப்புல, எப்படி பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க தாங்க இந்த ஷோவே ரன் பண்ணுறாங்க. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எண்ட் ஆஃப் தி டே இந்த ஷோவை கொண்டு போய் சேர்க்கிறதே வந்து அவங்க தான். இந்த சீசனில் ஒரு கேரக்டராக தெரியறது வந்து பார்வதி தான் அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு அப்பயே தெரியுங்க்கா, அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் டே ஒன்லேருந்து கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய புரிதல் தான் வந்திருக்கு. இப்போ பார்வதியை வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸோ எதிர்க்கும்போது யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பின்னாடி நிற்கிற ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. இப்போ பார்வதி ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தவறுதலாக பேசியிருந்தாலும் இது பண்ணியிருந்தாலையும் ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் எதிர்த்து நின்று பார்வதியை வந்து பொழந்தெடுக்கணும் அப்படின்றதுல உறுதியாக வந்திருக்காங்க. இப்போ நடந்த நாமினேஷன் வரைக்குமே அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்படி கன்வே ஆகும் அப்படின்னா, என்ன ஒரு பொண்ணை போய் இத்தனை பேர் வந்து அடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வரும். வெல்லாஸ் அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 ப்ரோமோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் கொடுக்குறதே பார்வதி தான். மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு ஒன்றுமே பண்ணல. இந்த ஷோவை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, கொடுத்த காசுக்கு ஒழுங்காக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். வீட்டுக்குள்ளே டாஸ்க் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெமியை அடிச்சிக்க முடியாது. அப்படி ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் கெமியை வந்து நீங்கள் நிறைய எபிசோடில் பார்க்கவே மாட்டீங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஏன்? ஸோ எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து டாஸ்க்கெல்லாம் தாண்டி அந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ட் டாஸ்க்கை விட்டுட்டு வேறு ஒரு விதத்தில் வந்து நீங்கள் எப்படி வந்து பேசுகிறீங்க, அதை எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்கள் வந்து பண்ணுறதில்ல. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை க்ளீனாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாஷிங் கொடுத்தா வாஷிங் பண்ணுறாங்க, க்ளீனிங் கொடுத்தா க்ளீனிங் பண்ணுறாங்க, சமைக்க கொடுத்தா சமைக்கிறாங்க, மற்றபடிக்கு டாஸ்க்கு கொடுத்தா ஆடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. எண்ட் ஆஃப் தி டே உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் ஒரு பிரச்சனையை வந்து எப்படி அணுகுறீங்க, அதை நீங்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல லவுடராக தான் வந்து இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ரெண்டாவது விஷயம் கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் ஐடியா வேணும். சில பேர் வந்து சொல்கிறாங்க, சுபிக்ஷாவோடைய விஷயத்தில் வந்து நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அமித் அவர்கள்லாம் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாப்புல, ஸோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு, எனக்கும் ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு, என்னடா இப்படி போட்டு உடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து தப்பு தான், எனக்கு வந்து கில்ட்டாக வந்து ஃபீல் ஆகுது, பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். ஆனால் அது வந்து அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நீ வந்து உன்னோட ஆக்ஷன்ஸில் மாற்றிக்கோ, ஓகே, ஆக்ஷன்ஸில் மாற்றிக்கோ, அதுக்கப்புறம் உன்னுடைய நடைமுறையில் வந்து மாற்றிக்கோங்க, ஸோ அது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ நான் ஆக்ஷன்ஸில் மாற்றிக்கணுமா, அதாவது டே பை டே வந்து என்னுடைய இம்ப்ரவைசேஷனை நான் பண்ணிக்கணுமா, இல்லை டேரெக்டாக அவங்கக்கிட்ட போய் இது என்னுடைய தவறு தான், இது என்னுடைய தப்பு தான், நான் இப்படி வந்து பேசிடக்கூடாது, ஸோ அதனால் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லி 2 மைண்ட் இருக்குக்கா, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா கிட்ட கேட்கும்போது பிரியங்கா வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் கம்ருதீன், நீங்கள் வந்து அந்த கார்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது பேக்ரவுண்ட் வச்சு தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், அது தவறுதலாக உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஷுட் ஆஸ்க் சாரி கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து கேரக்டர் வந்து சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்குது, கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் ரொம்ப வயலண்ட்டாக இருந்து அப்புறம் சைலண்ட்டாக ஆனீங்க அப்படின்னாலையும் பார்ப்பாங்க, பட் அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ யூ ஷுட் ஆஸ்க் சாரி, தென் உங்களுடைய கேரக்டரை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து
பிரியங்கா வந்து ஒரு நல்ல அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், பிரியங்கா கிட்ட இவ்வளோ உரிமைகள் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் அவர்களே கொடுத்து அனுப்பிச்சாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் பார்வதியை பற்றி எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. சுபிக்ஷாவை பற்றி ஓப்பனாக சொல்கிறாங்க. கமருதீனை பற்றி ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. பார்வதி தாண்டா ஷோவே ரன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன்களில் இந்த மாதிரி நடந்ததில்லை. ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் இப்படி வந்து நடந்துகிட்ருக்கு. பட் இது எங்கே போய் முடியுது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இதனால் ஒவ்வொருத்தரும் என்ன ஆக போகிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆக போகிறானுங்க. ட்ரிகர் ஆகிட்டு ஓகே நம்ம பார்வதி மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் இதை கேட்டவுடனே எஃப்ஜேலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் சண்டை தான் பாருங்கள், வேறு லெவலில் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து இருக்க போகுது. இப்போ பார்வதினாவே ஒரு காண்டில் வந்து இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பார்வதி பண்ணுறது அநாயகமாக சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, நான் இல்லைன்னா சொல்ல. எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட் தான் அங்கே மேட்ரு. ஓகே, அதனால தான் 18-20 ப்ரோமோக்கள்லேயும் அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க. அதுதான் உண்மை. கேமை சுவாரஸ்யப்படுத்துகிறாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் கேரக்டர் எந்த மாதிரி இருக்குது அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்வதி வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பார்வதி பண்ணுறது ஓவர் டாமினேட்டிங்காக வந்து இருக்குது. ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தில் மற்றவங்கெல்லாம் மறைஞ்சு போயிடுறாங்க, அதுதான் உண்மை. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஓவர் ஹைடிங் ஆகாமல் அதுக்கு மேலே நீங்கள் வரணும் அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ஸோ அதுக்கு ஒரு இன்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கண்டஸ்டண்ட்டுங்க எப்படி அதை அணுகுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை. திவ்யா அவர்கள்கிட்ட கமருதீன் பேச போனாலே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெளியே அனுப்ப சொல்லிடுறாங்க. கமருதீன் சரி ஓகே நீ பேசலையா சரி விடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிளம்பி போயிடும். எப்போ பேச வந்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் கிட்ட வந்து திவ்யா சொல்கிறாங்க அவன் ஒரு பைத்தியக்காரன், அவங்ககிட்டலாம் யார் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கமருதீனுக்கு செம கோவம் வந்துடுது. திவ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் அவர்கள் வந்து பிரஜன் கிட்ட வந்து சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா, இல்லை நான் வந்து வந்தேன், அவங்க வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நீ இல்லை அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டேன், இந்த சீரியல் நடிகையில் வேறு ஒருத்தரை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணாங்க நான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அது இல்லை அப்படின்றத நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் பேச போகும்போதெல்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறது, வேற ஒரு இதை வந்து பார்க்குறது, தப்பாக பேசுகிறது. ஸோ என்ன இதெல்லாம் நானாக கீழே இறங்கி போய் நான் பேசுகிறதுக்கு வரேன்ல, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் கூட ஓகே. ஆனால் பைத்தியக்காரன்னு சொல்கிறது, உங்கள்கிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்கிறது, நீ என்ன நியாயமாக பேசிட்ட உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கமருதீன் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காப்புல. ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு மனமாற்றம் வருது அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம மறுபடி குத்தி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் என்ன ஆகும்னா வெடிக்க தான் செய்யுமே தவிர மறுபடியும் அது வந்து சாந்தமாகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் திவ்யா தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லா கண்டஸ்டண்ட்டுங்கிட்டையும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் அவ்வளோ ரோஸ்ட்டுக்கு அப்புறம் ஓகே நம்ம சீசனை வந்து நல்லா கொண்டு போனோம், நம்ம நல்லா ப்ளே பண்ணோம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போது இந்த வாரத்தில் உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் நிஜமாகவே டெடிக்கேட்டடாக நிறைய வேலைகளை வந்து செஞ்சாங்க, செய்யாமல்லாம் கிடையாது. ஓகேவா, 24/7 வந்து டாஸ்க் வந்து போகுது. கண்டிப்பாக லிட்ரலாக நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் லிட்ரலாக எல்லாருக்கும் தூக்கம் வரதான் செய்யும், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க தான் செய்வாங்க. ஸோ கெஸ்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதான் சொல்ல வரேன். ஸோ அந்த எம்ப்ளாயை சரியாக கையாளத்தினால தான் திவ்யா அவர்களுக்கு பதவி பறிக்கப்பட்டது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.